Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இது தமிழ் வீடியோ. இன்னைக்கு செப்டம்பர் 10. இது வீக்லி அப்டேட்ஸ் வீடியோ. இந்த வீடியோல நெக்ஸ்ட் வீக் நடக்க போற இம்பார்ட்டன்ட் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம் அண்ட் ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் பத்தியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே நிஃப்டி 50 எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். இது நிஃப்டி 50யோட ஃப்ரைடே சார்ட். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 மார்னிங்கில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டேல நல்ல ஒரு செல் ஆஃப் காமிச்சிருந்தாங்க. அதாவது நல்ல ஒரு நெகட்டிவ் மொமெண்டமில் சைட்வேஸில் ட்ராவல் ஆனாங்கன்னே நம்ம சொல்லலாம். நிஃப்டி 50யோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 17,833.35. இது 0.19% பாசிட்டிவ் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் டாப் 5 ஸ்டாக்ஸ் இன் பாசிட்டிவ் கேட்டகரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெக்கம், அதானி போர்ட்ஸ், இன்ஃபி, இண்டஸ்இண்ட் பேங்க், ஹச்எல் டெக்னாலஜிஸ். இதுவே நெகட்டிவ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ், எஸ்பிஐ லைஃப், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஹெச்டிஎஃப்சி லைஃப் அண்ட் கிராசிம். நெக்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஃப்ரைடே ஒரு நெகட்டிவ் கேண்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குளோபல் அப்டேட்ஸ்னால நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ஓப்பனிங் ஆயிருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே குளோபல் செல் ஆஃப் நடந்ததுனால நம்ம நிஃப்டி 50யும் செல் ஆஃப் கொடுத்துருந்தாங்க. அதனால இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கேண்டில் பதிவாயிருக்கு. பட் இருந்தாலும் இதில் என்ன ஒரு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் 17,833 இருக்கு. அதாவது 17,800க்கு மேலே க்ளோஸ் ஆகியிருக்கு. நிஃப்டி 50யோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆன 17,750க்கு மேலே க்ளோஸ் ஆனது நிஃப்டி 50ல புல்லிஷ் மொமெண்டம் இருக்கிறதுக்கான சான்ஸை குறிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எம்ஏசிடி பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல நல்ல ஒரு கன்வர்ஜென்ஸ்க்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஹிஸ்டோகிராமும் நல்லாவே டெவலப் ஆகிட்டு வருது. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னாலும் ஒரு நல்ல பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் இங்கே கொடுத்துட்டு பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தில் இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓவரால் நிஃப்டி 50 நல்ல ஒரு புல்லிஷில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்கன்னே புரிஞ்சுக்கலாம். நிஃப்டி 50யோட நெக்ஸ்ட் வீக் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 17,750ல இருக்கு. இது கரண்ட் லெவலை விட ரொம்ப பக்கத்திலேயே இருக்கிறதுனால நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டான 16,800 நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,360ல இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு டுவர்ட்ஸா நிஃப்டி 50 டிராவல் பண்ணணும் அப்படின்னா குளோபல் அப்டேட்ஸ் நிஃப்டி 50க்கு பாசிட்டிவாக வரணும். நெக்ஸ்ட் ஹீட் மேப் பற்றி பார்க்கலாம். இந்த ஹீட் மேப் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்தது. அண்ட் இதை நான் பை கெயின் யூஸ் பண்ணியும் 1 வீக் யூஸ் பண்ணியும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஹீட் மேப் மூலிமா பாசிட்டிவ் மொமெண்டம் அண்ட் நெகட்டிவ் மொமெண்டம் ஸ்டாக்ஸை நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணலாம். லாஸ்ட் வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இஎல்ஜிஐ எக்யூப்மெண்ட்ஸ் 13.87% அளவுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீக்லி அப்டேட்ஸ் வீடியோலையும் இஎல்ஜிஐ எக்யூப்மெண்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட்ஸ் 13.40% அளவுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ சிமெண்ட்ஸ் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். அண்ட் ரிமைனிங் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸ், பிஹெச்இஎல், சத்பவ் இன்ஜினியரிங், ஹச்ஏஎல் டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு பை ரேட்டிங் கொடுத்துருந்தோம். ஃபின் கேபிள்ஸ், விகார்ட், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். அண்ட் நெகட்டிவ் கேட்டகரியில் போன ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிஐ இண்டஸ்ட்ரீஸ், ஹச்இஜி, டாடா கெமிக்கல்ஸ். இது எல்லாமே நெகட்டிவ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற இம்பார்ட்டன்ட் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் டிவிடெண்ட், டிபென்ச்சர்ஸ் அண்ட் போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிற ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்கு தான். அதை மட்டும் நான் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். கிளன்மார்க் பார்த்தீங்கன்னா 2.50 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 1 அண்ட் எக்ஸ் டேட் 12th செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் டேட் அப்படின்னா அந்த எக்ஸ் டேட்டுக்கு முன்னாடி நாள் நீங்கள் அந்த ஸ்டாக்கை அட்லீஸ்ட் வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாரதா மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் 8.15 rupees per share, செஞ்சுரி பிளைபோர்ட்ஸ் 1.50 rupees per share, பஜாஜ் ஃபின்சர்வ் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட ஃபேஸ் வேல்யூ 5ல இருந்து 1 கன்வெர்ட் ஆக போகுது. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கேர் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 10 rupees per share. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குயிக் ஹில் டெக்னாலஜிஸ் பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட எக்ஸ் டேட் 13th செப்டம்பர்.
நீங்கள் குயிக் ஹில் டெக்னாலஜிஸை உங்களோட ஹோல்டிங்ஸில் வச்சுருந்தீங்கன்னா இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்டென்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து 0.40 rupees per ஷேர். பஜாஜ் ஃபின்சர் வந்து போனஸ் 1:1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேர் ரேட்டிங்ஸ் வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்திர பிரசாதா கேஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா 5.50 rupees per ஷேர் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டை நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஹர்ஷா இன்ஜினியர்ஸ் ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. இந்த ஐபிஓவோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் நம்ம சேனலில் ஐபிஓ ரிவ்யூஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் 55% அளவுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் வந்து இந்த ஐபிஓலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் யாருக்கு இந்த அளவுக்கு ஜாக்பாட் லக் இருக்குதுன்னு. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாடா ஸ்டீலோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். டாடா ஸ்டீல் கம்பெனி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 நடக்க போகிற அவங்களோட கமிட்டி ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் அன்செக்யூர்டு நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த டிபென்ச்சர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது டாடா ஸ்டீலுக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்கும். பிகாஸ் டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்டருக்கு ஷெட்யூல்டு பீரியட் ஆஃப் டைமில் ஃபிக்ஸ்டு இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கோம். என்னோட ஹோல்டிங்கில் பிரிட்டானியா கம்பெனியோட டிபென்ச்சர்ஸ் இருக்குது. இந்த டிபென்ச்சர்ஸ்னால் என்ன அண்ட் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம சேனலில் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐஆர்சிடிசியோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஐஆர்சிடிசி கம்பெனி வந்து வீல் ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறதுக்காக ப்ரைவேட் பிளேயர்ஸுக்கு டெண்டர் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீல் ஃபேக்ட்ரி மூலிமா ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸுக்கு பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீல் ஃபேக்ட்ரியை 18 monthsக்குள்ளே செட்டப் பண்ண போகிறதாகவும் அண்ட் இதிலிருந்து 600 crores வரைக்கும் பெர் இயருக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட பெர் இயர் ப்ரொக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 80,000 வீல்ஸ்னு இனிஷியல் அசம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீல் ஃபேக்ட்ரியிலேருந்து வர அவுட்புட்டை டொமஸ்டிக் யூஸ்க்கு பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் யூஸுக்கும் பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐஆர்சிடிசிக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். ரீசன்ட் டைம்ஸில் ஐஆர்சிடிசி வந்து நிறைய பாசிட்டிவ் அப்டேட்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு கூகுள் கம்பெனியோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். கூகுள் கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ளே ஸ்டோரில் 1 year பைலட் ப்ரோக்ராமாக ரம்மி கேம்ஸ் அண்ட் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸை அலோவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் ஆன்லைன் கேம்ஸ் டிசைனர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரான நசரா டெக்னாலஜிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நசரா டெக்னாலஜிஸ் வந்து 10.98% அளவுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. இவங்களோட ஓன் ப்ராடக்டான கிட்ஸோபியா அப்படிங்கிற பிளே கேம் பேஸ்டு ஸ்டடி ஆப்புக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்துட்டு இருக்கு. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் டீட்டெயிலாகவே பேசியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நசரா டெக்னாலஜிஸோட டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குக்கு 500 அப்படிங்கிற லெவலில் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஸ்டாக் வந்து கரண்ட்டாக பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனால ஆல்மோஸ்ட் 11% அளவுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. எம்ஐசிடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் கொடுத்துட்டு நல்ல ஒரு டைவர்ஜென்ஸ் பிளே ஆகிறதுக்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அண்ட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தில் மூவ் ஆகிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் நசரா டெக்னாலஜிஸை உங்களோட ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. நசரா டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா கேமிங் பேஸ்டு ஸ்டாக் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஃபியூச்சர் பேஸ்டு ஸ்டாக்னு நம்ம சொல்லலாம். நசரா டெக்னாலஜிஸோட ஃபண்டமெண்டல்ஸ் இப்போதைக்கு வீக்காக இருந்தாலும் டெவலப் ஆகிற பொட்டன்ஷியல் நிறையா இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். இவங்களோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் எஸ்யூவியான XUV 400 தான் இவங்களோட இம்பார்ட்டண்ட் மைல்ஸ்டோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் EV பெனிட்ரேஷனில் 1 to 4% அளவுக்கு இந்த எலக்ட்ரிக் எஸ்யூவிஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜான்வரி 2023 XUV 400க்கான புக்கிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறதாகவும் இந்த XUV 400க்கு மட்டுமே 500லேருந்து 600 crores வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக டைப் ஆன ஃபோக்ஸ்வாகன் அண்ட் மஹிந்திரா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அது மூலயமா மஹிந்திராக்கு லித்தியம் சப்ளை செயின் ஆக்சஸ் கிடைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து மஹிந்திராக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். ரீசன்ட் டைம்ஸில் மஹிந்திரா வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் அவங்க நிறைய நியூ லான்ச்சஸை அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்என்எம்மோட டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ரொம்ப நாளாகவே அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃப்ரைடே வந்து இங்கே ஒரு கன்சல்டேஷன் கேண்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எம்ஏசிடி பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ்க்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அண்ட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னாலும் ஒரு நெகட்டிவ் சைனுக்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. நீங்கள் எம்என்எம்மை உங்களோட ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு வர கன்ஃபர்மேஷன் கேண்டிலை பொறுத்துட்டு நீங்கள் பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மஹிந்திராவை லாங் டேர்முக்கு வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். பிகாஸ் எம்என்எம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டாடா குரூப்போட அப்டேட் பற்றி பார்க்கலாம். டாடா குரூப் கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆப்பிள் ஐஃபோன் மேனுஃபேக்சரான விஸ்ட்ரான் கூட பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் ஐஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 3 மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. அதாவது ஃபாக்ஸ்கான் அண்ட் பெகாட்ரான் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அண்ட் விஸ்ட்ரான் வந்து பெங்களூரில் இருக்குது. இந்த டீல் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து டாடா குரூப்புக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். பிகாஸ் சைனாவோட சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்னால ஆப்பிள் ஐஃபோன் 14 வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு மெயின் சப்ளையர்ஸாக இந்த ஃபாக்ஸ்கான், விஸ்ட்ரான் அண்ட் பெகாட்ரானை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் கியூரியஸ் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். இதில் ஆப்பிள் ஐஃபோனோட இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸோட நேம்ஸ் அண்ட் அவங்க வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆயிருக்காங்களா, நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு அனாலிசிஸ் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஐஃபோன் லவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதிலேருந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 19ல் ஈவியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 யூனிட்ஸாக இருந்ததாகவும் அடுத்த 3 இயர்ஸில் இந்த ஈவி சேல்ஸ் வந்து 10 டைம்ஸ் க்ரோ ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 23ல் 50,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை செல் பண்ணுறதுக்கான டார்கெட்ஸ் முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட நெக்ஸ்ட் ஈவி வந்து ஹேட்ச்பேக்காக இருக்கிறதாகவும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுள் எலக்ட்ரிக் காரை சீக்கிரமாகவே லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ட் கிட்ட இருந்து அக்விசிஷன் பண்ண சனந்த் பிளான்ட்ல ரீடூலிங் பண்ணி இவங்களோட அடிஷ்னல் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் 30,000லேருந்து 40,000 வரைக்கும் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸ் அண்ட் டாடா பவருக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். டாடா மோட்டார்ஸ் வந்து ஆல்ரெடி இவி மார்க்கெட் செக்மெண்ட்டில் 80% ஆஃப் மார்க்கெட் ஷேரை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்டிபிசி கம்பெனியோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். என்டிபிசி கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ரினியூவபிள் எனர்ஜி சப்ளை பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃபர்ஸ்ட் டைம் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ்லேருந்து பவரை டெரைவ் பண்ணுறாங்க. இது வந்து என்டிபிசிக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆர்டர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சம்வர்தனா மதர்சன் சுமியோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். சம்வர்தனா மதர்சன் கம்பெனி வந்து டைம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட ஃப்ரேம் மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளியை அக்விசிஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து மதர்சன் கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். இது மூலயமா மதர்சன் கம்பெனி வந்து ஃப்ரேம் அசம்பிளி அண்ட் மேனுஃபேக்சரிங்கை அவங்களோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக மதர்சன் கம்பெனி வந்து பிஐடபிள்யூ அதாவது பாடி இன் ஒயிட் அண்ட் கோல்டு ஸ்டாம்ப்டு ப்ராடக்ட்ஸில் மார்க்கெட் லீடராக இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த அக்விசிஷன் மூலிமா டைம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு ஃப்ரேம் மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளியில் இந்த மதர்சன் கம்பெனி மட்டும்தான் சோல் சப்ளையர்னு சொல்லியிருக்காங்க. மதர்சன் கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த பிஐடபிள்யூ அண்ட் கோல்டு ஸ்டாம்ப்டு ப்ராடக்ட்ஸில் ஒரு மார்க்கெட் லீடராக இருக்காங்கன்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மதர்சன் கம்பெனியோட சப்சிடரியான மதர்சன் ஒயரிங் லிமிடெடோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். மதர்சன் ஒயரிங் ஹார்னஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா இவங்களோட நியூ ஹார்னஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை செர்பியாவில் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து பிரசிடென்ட் இன்னைக்கு இனாகிரேஷனில் ஓப்பன் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க.
இந்த மதர்சன் சுமி ஒயரிங் ஹார்னஸ் கம்பெனி வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் ஸ்டாக்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த ஒயரிங் ஹார்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்பவே பெக்யூலியரான இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். அதாவது நிறைய காம்படிஷன் இல்லாத ஒரு சோலோ பெர்ஃபார்மர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். இதில் இந்த மதர்சன் ஒயரிங் ஹார்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ட்ராக் ரெக்கார்ட், ரெவன்யூ ஜென்ரேஷன் அண்ட் கஸ்டமர் கிளைண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டாப் ஓஇஎம் கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இதை வந்து என்னோட ஹோல்டிங்ஸில் நான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டைமில் தான் மதர்சன் வந்து இவங்களோட சப்சிடரியான மதர்சன் ஒயரிங் ஹார்னஸை செப்பரேட்டாக டிவைட் பண்ணியிருந்தாங்க. அதிலிருந்தே இந்த மதர்சன் ஒயரிங் ஹார்னஸ் கம்பெனி வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. மதர்சன் சுமி ஒயரிங் ஹார்னஸோட டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டாக டிவைட் ஆன ஸ்டாக். அதாவது 28 மார்ச் 2022 தான் இந்த ஸ்டாக் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து பார்ட் ஆஃப் மதர்சன் சுமி கம்பெனியில் தான் இருந்துச்சு. இந்த ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா 60 அப்படிங்கிற லெவலில் நல்ல ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் ஸ்டாக் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃப்ரைடே வந்து இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கேண்டில் பப்ளிஷ் ஆகிருக்கு. எம்ஏசிடி பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் கொடுத்துட்டு நல்ல ஒரு டைவர்ஜென்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்குன்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு டைவர்ஜென்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் மதர்சன் சுமி ஒயரிங் ஹார்னஸை உங்களோட ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. மதர்சன் சுமி ஒயரிங் ஹார்னஸோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா பிளட்ஜ்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் இதுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும். இருந்தாலும் இது வந்து நியூவாக ஃபார்ம் ஆன சப்சிடரி அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு நெக்லிஜிபிளான நெகட்டிவ் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னோட ஹோல்டிங்கில் இந்த மதர்சன் சுமி ஒயரிங் ஹார்னஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் கம்பெனி அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து செக்டர் அனாலிசிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், கியூரியஸ் ஸ்டோரிஸ், ஐபிஓ ரிவ்யூஸ், டெய்லி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்னு நான் பிளேலிஸ்ட்டை உங்கள் ரெஃபரன்ஸுக்கு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி எல்லா வீடியோஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து சேனல் ஹோம் பேஜில் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணினாலும் ஆட்டோமேட்டிக்காக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்சோ நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் லிங்க் இருக்கும். நம்ம சேனலோட சர்வீசஸ் பிடிச்சி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு வந்து வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெரோதாவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் பேஜுக்கு போயிடும். இங்கே நீங்கள் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் இங்கே பின் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு 3 பெனிஃபிட்ஸ் இருக்கும். டெடிகேட்டட் 1-on-1 கால் செஷன் கூகுள் மீட்டில் நான் கண்டக்ட் பண்ணுவேன். அதில் உங்களோட டவுட்ஸை நீங்கள் டேரெக்டாகவே எங்கிட்ட கேட்கலாம். ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடி உங்களுக்கு செப்பரேட்டாக ஜென்ரேட் ஆகும். நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் அனௌன்ஸ் பண்ண போகிற கிவ் அவேஸுக்கு இந்த ஐடி இருக்கிற மெம்பர்ஸுக்கு செப்பரேட் கேட்டகரி வழங்கப்படும். நம்ம ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் உங்கள் மெயிலில் இருந்து நம்ம சேனலோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிடுங்க. அப்புறம் யூடியூப் வீடியோலையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம டீம் வந்து உங்களை மெயிலில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து நம்ம சேனலோட பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேனலில் ப்ரொவைட் பண்ணுற எல்லா சர்வீசஸும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சேனல் நேம் யூஸ் பண்ணி யாராச்சும் அமௌண்ட் கேட்டால் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கும் ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டீமுக்கும் நடக்கிற கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே யூடியூப் அண்ட் அஃபிஷியல் மெயில் ஐடி மூலமாக மட்டும்தான் நடக்கும். நம்ம சேனலோட அஃபிஷியல் மெயில் ஐடி வந்து ஸ்டார்டிங் பேஜில் இருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்.